தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 14 பேர் படகுடன் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். ஈரோடு, கரூர், மதுரை, திருப்பத்தூர், வேலூர், சேலம், திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர்கள் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்வதில்லை என்று குற்றச்சாட்டு. திருவாரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள ஆய்வு. காலையில் மனு அளித்தவர்களுக்கு மாலையிலேயே பட்டா வழங்கி நடவடிக்கை. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை. பாஜகவின் கையெழுத்து குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. மராத்தி மொழி குறித்து RSS தலைவர் பியாஜி ஜோஷி கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் தனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ஜோஷி விளக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அனைவரும் மராத்தி மொழியை கட்டாயம் கற்க வேண்டும். அனைவருக்கும் மராத்தி தெரிய வேண்டும் என அவசியம் இல்லை என்று RSS தலைவர் கூறியிருந்த நிலையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி. மும்மொழி கொள்கை தொடர்பாக பிரதமர் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சூசக செய்தி. மும்மொழிக்கு மாற்று போல 10 மொழி கொள்கையை முன்னெடுக்கப் போவதாக பேச்சு. இயற்கையாக கிடைக்கும் நீரா, பானம், கள்ளு ஆகியவற்றை மதுபான வகையின் கீழ் கொண்டு வர முடியாது. மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் கருத்து. கடிக்க வந்த நாய்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள காவலாளியை தாக்கிய இளைஞர். நபரின் செயலுக்கு இணையத்தில் பலரும் கண்டனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.